ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல் அஜித் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஏஇயோட கரன்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். துபாய் யூஏஇயோட கரன்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரன்சி வந்து என்னென்ன கரன்சிஸ் இருக்குது, காயின், நோட்ஸு, கரன்சி நேமு, இன்னியோட ரேட் வந்து கரன்சி துபாய் கரன்சிக்கும் இந்தியா கரன்சிக்கும் எவ்வளோ வந்து ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது, எல்லாமே A to Z இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யூஏஇயோட கரன்சி வந்து எப்படி உருவாச்சு அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். யூஏஇ கரன்சியோட நேம் வந்து ஃபஸ்ட்டு கல்ஃப் ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. இந்தியன் ருபீஸ்க்கு சேம் ரேஞ்சில் தான் வந்துட்டு அந்த கல்ஃப் ருபீஸ் இருந்தது. 1966 வரைக்குமே வந்துட்டு கல்ஃப் ருபீஸ் தான் வந்து யூஏயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன் June 6, 1966 வந்துட்டு கல்ஃப் ருபீஸை வந்துட்டு இந்தியன் ருபீஸ்க்கு கீழே வந்து அதோட மதிப்பை வந்து குறைக்கிறதா வந்து இந்தியா சொன்னாங்க. ஸோ அதை வந்து யூஏஇ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு யூஏஇ வந்துட்டு வேறு கரன்சிக்கு சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணாங்க. ஸோ வேறு கரன்சினா ஃபஸ்ட்டு வந்துட்டு கத்தார் ரியால் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பஹ்ரைன் தினாருக்கு வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 1973 வந்துட்டு யூஏஇ திராம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. யூஏஇ திராம்ஸாக வந்துட்டு திராம்ஸ் அப்படின்ற கரன்சியை வந்துட்டு அவங்களோட கரன்சிக்கு நேமாக வந்து வச்சாங்க. ஸோ அதிலேருந்து அதை ஃபாலோ பண்ண அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ 1973 தாங்க வந்துட்டு யூஏஇக்கு வந்துட்டு திராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து இன்னி வரைக்குமே வந்துட்டு திராம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு திராம்ஸ் வந்துட்டு 100 ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம ₹1 வந்துட்டு 100 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த பைசாக்கு பதிலாக இவங்க வந்து ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1 திராம் ஈக்குவல் டு 100 ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஸோ காயினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காயின் பார்த்தீங்கன்னா 25 ஃபீல்ஸ், 50 ஃபீல்ஸ், 1 திராம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர் காஸ்ட்டில் 25 பைசா, 50 பைசா, ₹1 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 திராம்ஸ், 10 திராம்ஸ், 20 திராம்ஸ், 50 திராம்ஸ், 100 திராம்ஸ், 200 திராம்ஸ், ஸோ 500 திராம்ஸ், 1000 திராம்ஸ், இதெல்லாம் தான் வந்து இவங்களோட நோட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதாங்க திராம்ஸோட நோட்டு. 5 திராம்ஸ், 20 திராம்ஸ், 100 திராம்ஸ், 500 திராம்ஸ், 10 திராம்ஸ், 50 திராம்ஸ், 200 திராம்ஸ், 1000 திராம்ஸ். ஸோ இப்போது 5 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், ஸோ 10 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், 20 திராம்ஸ் வந்துட்டு ப்ளூ கலர், 50 திராம்ஸ் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர், ஸோ 100 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், ஸோ 200 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ சேம் 500 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், 1000 திராம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். நெக்ஸ்ட்டு கரன்சியில் பார்த்தீங்கன்னா கரன்சியோட ஒரு சைடு வந்து இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, 20 திராம்ஸ்னால் 20 அப்படின்னு சொல்லிட்டு. கரன்சியோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், எது 5, எது 10, 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 10, 20 எல்லாம் சேம் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் திருப்பி பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஏக்கு புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். என் விசிட்டில் வரவங்களுக்கே கூட நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களில் யாராவது வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 2018 வந்துட்டு இங்கே யூஏக்கு வந்தாங்க. ஸோ அப்போலேருந்து வந்துட்டு இந்த கரன்சி தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கரன்சியோட மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு பேப்பர் மெட்டீரியல். இப்போ வந்துட்டு பாலிமர்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியலில் கரன்சி எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில கரன்சியில் வந்துட்டு கலரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டால் நனையாது, அடுத்து வந்துட்டு சீக்கிரம் கிளிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலோட சாம்பிள் ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து 2022 தான் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு 10 திராம்ஸ் நோட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. ஸோ மடங்கினாலும் திரும்ப வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், மடங்கிருந்தாலும் எதாக இருந்தாலும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டாலும் வந்து நனையாது. ஸோ அந்தமாதிரி ஒரு மெட்டீரியல் வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க 2022 இதில் வந்துட்டு நான் 5 திராம்ஸ், 10 திராம்ஸ், 50 திராம்ஸ் இது தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய கரன்சிஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணதுனால எந்த ஒரு அஃபெக்ட்டுமே இங்கே ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு காயின்ஸ் பார்த்திங்கன்னா 25 ஃபீல்ஸ், 50 ஃபீல்ஸ், 1 திராம்ஸ், இந்த 3 காயின் தான் இப்போ வந்து பார்க்கலாம். 1 திராம்ஸ்க்கு இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1 திராம்ஸ்க்கு 22.38 இந்தியன் ருபீஸ். ஸோ 1 திராம் வந்து உங்கள் கையில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் மதிப்புப்படி 22.38. ஸோ ஒன்ஸ் நான் வந்து இங்கே 2018 இங்கே வந்தேன். அப்போ வந்து கரன்சி ரேட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 17 சம்திங் தான் இருந்தது, 17.5, 17.8, நியர்லி 18 தான் இருந்தது. ஸோ இந்த 4 வருஷத்துலேயே வந்துட்டு திராம்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள மதிப்பு வந்துட்டு ₹4 கிட்ட ஏறி இருக்குது. ஸோ எதனால் வந்துட்டு இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொருளாதாரம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது ருப்பி டிப்ரிசியேஷன். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அப்ராடில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வாங்குகிற சேலரியை விட இங்கே வாங்குகிற சேலரிக்கு நம்மளோட நாட்டு மதிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக வந்துட்டு யூஎஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. யூஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராட் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு புதுசாக யூஏக்கு வர்றவங்க, புதுசாக விசிட் விசால யூஏக்கு வர்றவங்க யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து யூஏக்கு விசிட்லே இல்லை புதுசாக வராங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு வரும். அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.